கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 4 வயது சிறுவன் லுக்கேமியா நோயினாலே பாதிக்கப்பட்டான். எனவே அவனுடைய அங்கங்களிலே சில இடங்களிலே ஆபரேஷன் செய்ய வேண்டியது இருந்தது. ஆனால் அந்த காலத்திலே மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே ஆபரேஷனோ அறுவை சிகிச்சையோ செய்ய வேண்டும் என்றால் பலவந்தமாக நோயாளியை பிடித்துக் கொள்ள டாக்டர்கள் ஆபரேஷன் செய்வார்கள். அந்த காலத்திலே அந்த சிறுவனுக்கு அப்படி ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. அவனுடைய தாய் அவனிடத்தில் சொன்னால், டாக்டர்கள் ஊசி போட்டாலோ அறுவை சிகிச்சை செய்தாலோ அது நம்முடைய நன்மைக்காகத்தான், நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான். எனவே நாம் அவர்களை பகைக்கக்கூடாது, அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த சிறுவனும் சரி என்று கேட்டுக்கொண்டான். அப்படியே அவனுக்கு சிகிச்சை நாள் வந்தபோது 3 செவிலியர்கள் பிடித்துக் கொள்ள டாக்டர் அந்த அறுவை சிகிச்சையை வெற்றியாய் செய்து முடித்தார். 2-3 நாட்கள் கழித்து அவனுடைய காயங்கள் எல்லாம் ஆற ஆரம்பித்த பிறகு அவன் பிழைத்துக் கொண்டான் என்பது உறுதியான பிறகு டாக்டர் அவனை பார்த்து, நான் உன்னை துன்பப்படுத்தி விட்டேன் அல்லவா, உனக்கு என் மீது வெறுப்பாக இருக்கிறது அல்லவா என்று சொல்லி கேட்டார். உடனே அவன் சிரித்துக் கொண்டே சொன்னான், இல்லை டாக்டர், நீங்கள் எனக்கு நல்லதுக்குத்தான் செய்திருக்கிறீர்கள், நீங்கள் என் உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள், எனவே எனக்கு அதிக வலிகளை கொடுத்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவருடைய கைகளை பிடித்துக் குலுக்கினான். அவருக்கு ஆச்சரியம். பெரியவர்களே முகம் சுளிக்கும் போது குழந்தைகள் எப்படி அறுவை சிகிச்சை செய்த டாக்டரை நேசிக்க முடியும்? ஆனால் இந்த மனதிடம் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? அவனுடைய தாய் கற்பித்திருக்கின்றாள், அதை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கின்றான். பிற்காலத்திலே அந்த சிறுவன் வளர்ந்து இராணுவத்திலே பெரிய அதிகாரியாக பெரிய சாதனை செய்கிறவனாக இருந்தான். அவனுடைய சாதனையை குறித்து பேசும்போது வயதான அந்த டாக்டர் சொல்லுவார், அவன் 4 வயதிலேயே என்னை துன்பப்படுத்தியதற்கு நன்றி என்று சொன்னவன், அவ்வளவு மனதிடம் உள்ளவன். அவன் வளர்ந்து இப்பொழுது இராணுவத்திலே பெரிய சாதனை செய்கிறான் என்றால் அது சிறு வயது முதல் அவனுக்குள்ளே நிறைந்திருந்தது என்று சொன்னார். சங்கீதம் 118:18, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. சங்கீதம் 119:71, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். எபிரேயர் 12:6, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அநேக சமயங்கள்ல கர்த்தர் நம்மை சீர்திருத்தபடிக்கு தண்டனைகளை வரவிடுகின்றார். அது அவருக்கும் நமக்கு மட்டுமே தெரிந்தது. உள்ளத்திலே அவர் எதற்காக சிட்சிக்கிறார் என்பதை உணர்ந்து மனம் திரும்புவோமானால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். அவர் எதற்காக சிட்சிக்கிறார் என்று தெரியாவிட்டால்தான் அவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொண்டிருந்தோமானால் நன்றியுள்ள இதயத்தோடு அவரை துதிப்போம். கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். தேவகுமாரன் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். எனவே அவரை விசுவாசித்து அவர் துன்பப்படுத்தினாலும் அதிலிருந்து விடுதலையை தந்து நம்மை சேர்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.